உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து மீண்டும் மீண்டும் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோகளுக்கும் ஜோதிடர்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் ஆன்மீக பக்தி நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த யூடியூப் சேனல்ல நான் முதல் முறையாக பேசுகிறேன். எனக்கும் நீங்கள் அதிக ஆதரவு கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையுடன் உங்களுடன் இந்த சேனல் மூலமாக நான் தொடர்பு கொள்ள போகிறேன். வீடியோ தொடர்ந்து மாதம் நான் நம்மளுடைய சேனல்ல கொடுக்க போறேன். நம்ம சேனல்ல பேசுற அத்தனை ஜோதிட வல்லுநர்களுக்கும் ஜோதிட ஆசிரியர்களுக்கும் எல்லாருக்கும் நீங்க மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கொண்டு இப்ப நம்ம பார்க்க போறது ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் சொல்லி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேசராசி, அதாவது மேசராசி சொன்னே அப்படியே ஒரு போல்டா நிக்கலாம், அப்படியே ஒரு தன்னம்பிக்கை நிக்கலாம், ஒரு தைரியமா சொல்லலாம். ஏன்னா மேசராசின்னு ஆட்டோமேட்டிக்கா தைரியம் இல்லாதவன் கூட மேசராசிக்காரங்க கூட இருந்தா தைரியம் ஆயிருவான். ஏன்னா மேசராசிக்கு அந்த தைரியம், தன்னம்பிக்கை, தெனாவுட்டு இந்த மூணுமே இருக்கும். இந்த மூணுல இந்த தெனாவுட்டு அப்படிங்கிறது என்னன்னா, நீ என்ன செஞ்சிருவ, நீ பெரியவனா, நீ பெரியவளா அப்படிங்கிற விஷயம்தான் தெனாவுட்டா நம்ம எடுத்துக்கிடுவோம். இது எப்ப வரும் மேசராசிக்கு, எப்ப இந்த மூணாவது குணம் வரும்னா, உங்களை சீண்டாத வரையும் நீங்க அந்த குணத்தை காட்டவே மாட்டீங்க. ரொம்ப அன்பா ரொம்ப பாசமா நீங்க நடந்துக்குவீங்க. உங்களை யாரு எப்ப தேவையில்லாம சீன்றாங்களோ அப்பதான், அதுவும் சீண்டி உங்களுக்கு முன்னாடி ஒரு பாம்பு படம் எடுக்கிற மாதிரி அப்படி நின்னுக்கிட்டு நீலாம் பார்த்துருவியா, நீலாம் செஞ்சிருவியான்னு மட்டும் சொல்லிட்டா மட்டும் நீங்க சும்மா விடவே மாட்டீங்க. நீ என்ன பெரியவனடா, நீ பெரியவங்களா, உன்னை என்ன செய்யற மட்டும் பாருன்னு வெளிப்படையா ஒரு மனுஷன், ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி, வெளிப்படையா தைரியமா தன்னுடைய எதிரிகிட்ட சொல்லி அடிக்கக்கூடிய ஒரே தில்லு, ஃபர்ஸ்ட் தில்லு இருக்கிற யாருன்னா உங்களுக்கு தான். மற்ற ராசிகளுக்கு ஒரு 2-3 ராசிகளுக்கு இருக்கும். ஆனா அதுல ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்டா இருக்கக்கூடிய குணம் உங்களுடைய இயல்பான குணம். அதனாலதான் உங்க சில நேர்கள், அதாவது சில அன்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முரடன், கோபக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க. இத சொல்றவங்கிட்ட நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், மேசராசி அன்பர்கள கோபக்காரங்க அல்லது முரடன் அப்படின்னு சொல்றீங்கன்னா நீங்க அவங்கள புரிஞ்சுக்கிறவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மேசராசிக்காரர்கள் உண்மையாகவே மிகப்பெரிய அன்பு பாசம் நிறைந்தவர்கள். சிரிச்சு பேசணும்னு அதிகம் ஆசைப்படுவீங்க. நிறைய பேருக்கு சந்தோஷத்தை வாரி வழங்கணும்னு நினைப்பீங்க. ஆனா எல்லாமே சுயநலத்தால் ஈர்ப்பவர்கள் என்று தெரிஞ்ச பிறகுதான் உங்களுக்கு கோபமே உங்களுக்கு அதிகமா வந்திருக்கும். பொதுவாகவே உங்களுடைய இயல்பான குணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நீங்க ஒரு டார்கெட் வைப்பீங்க, இதை செய்யலாம், இதை செய்யணும், இதை முடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டா உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், எவ்வளவு பெரிய போராட்டங்கள் அப்படின்னு இருந்தாலும் வந்தாலும் நீங்க எடுத்த குறிக்கோள்ல இருந்து மாறுறதே கிடையாது. என்னுடைய லட்சியம் இது, என்னுடைய இலக்கு இது, நான் முடிச்சுட்டு தான் மற்ற வேலைக்கு போவேன், தூங்குறதே எனக்கு முடிச்ச பிறகுதான் அப்படின்னு அதிகமாக தூக்கத்தை கூட நேசிக்காமல் தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர் தான் நீங்க. அதே போல மேச ராசிக்காரங்க நீங்க ஒரே ஒரு விஷயம் எக்ஸாக்டா சொல்லலாம், நீங்க அன்புக்கு பாசத்துக்கு மட்டும் கட்டுப்படலைன்னா, உண்மையான அன்பு இருக்கு, உண்மையான பாசம் காட்டுறாங்க அப்படின்னு நீங்க கட்டுப்படலை அப்படின்னா நீங்க ஜல்லிக்கட்டு காலதான், துள்ளி குதிச்சு நின்று விளையாடுவீங்க. அந்த பாசத்துக்கு நம்ம ராமராஜ் இருக்காரு, நடிகர் நம்மளுடைய ராமராஜ், அவர் செண்பகமே செண்பகமே அப்படின்னு பாட்டு பாடியே பசுமாட்டை அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவாரு. அதே போல பாட்டு பாடியே பால் கறந்துருவாரு. அதே போல காலமாட பாட்டு பாடி என்ன பண்ணுவாரு, அப்படியே போய் அடக்காம என்ன பண்ணுவாரு, கண்ட்ரோல் பண்ணுவாரு. அப்ப பசுமாடையும் அவர் என்ன பண்றாரு,
பாட்டு பாடியே பால் கறந்துறாரு. காளை மாடை அடக்காம அவர் என்ன பண்றாரு, கண்ட்ரோல் பண்றாரு. அப்ப அந்த 2 மாடுகளுக்கு என்ன குணம் இருக்கு, நம்ம மேல ஒரு பாசம் வச்சிருக்காரு, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், பணிந்து செல்வோம் அப்படின்னு நினைக்காங்க. அதே மாதிரிதான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய வேகத்தை, தன்னுடைய கோபத்தை, தன்னுடைய ஆளுமை திறமையை, தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாத்தையும் விட்டு கொடுக்கக்கூடிய செயல்பாடு நீங்க எப்ப செய்வீங்கன்னா, உங்க மேல ரியாலிட்டியா அன்பு காட்டுற உறவுகள் என்று சொல்லி உங்களை ஏமாத்துற ஒரு என்ன சொல்லணும்னா போலியான நபர்கள்ட்ட எல்லாத்தையும் விட்டு கொடுத்துறீங்க. விட்டு கொடுத்துட்டு நீங்க உங்க லைஃப்பை தேடிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இது உங்களுடைய இயல்பான குணம். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மேசராசி அன்பர்கள், அதிகமான அன்பர்கள் அரசாங்கம் சார்ந்த வேலைகள்ல வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்களுக்கு அரசாங்க வேலை அதிகமா ஒரு தொடர்புகளை இருக்கும். ஒண்ணு உங்க வீட்டுல யாராச்சும் அரசாங்க வேலையில இருப்பாங்க, இல்ல உங்க கூட பிறந்தவங்க அரசாங்க வேலையில இருப்பாங்க, இல்ல நீங்களே அரசாங்க வேலையில போய் ஜாயின் பண்ணுவீங்க. இது மேசராசிக்கு ஒரு இலக்கு. உங்களுடைய பார்ட்னர், நீங்க ஒரு 100 ரூபா அப்படின்னாலும் கணக்கு பார்த்து செலவழிப்பீங்க. ஆனா உங்க பார்ட்னர் என்ன பண்ணுவாங்கன்னா, அசால்ட்டா 100 ரூபா தானே, 1000 ரூபா தானே அப்படின்னா அசால்ட்டா செலவழிப்பாங்க. ஸோ அதுல நிறைய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு டிப்ரெஷன் இதெல்லாம் ஏற்படும். மேசராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் மிதுன ராசிக்காரங்களை கல்யாணம் முடிச்சிருந்தாலும் சரி, அல்லது நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்களை கல்யாணம் முடிச்சாலும் சரி, அல்லது துலாம் ராசியை கல்யாணம் முடிச்சிருந்தாலும் சரி, சிறப்பான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தனுசு ராசி அன்பர்களை முடிச்சிருந்தா அதை விட நிறைய மகிழ்ச்சியான வாழ்க்கை உண்டு. உங்களை உருவாக்கணும், உங்களை இயக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல கும்பராசி கண்டிப்பா வேணும். ஆனா சில தடுமாற்றம், சில பிரச்சனைகளை, சில மன அழுத்தங்களை, உங்களுடைய பொருளாதாரத்தை கரைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய சில ராசிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேச ராசிக்கு மேக்சிமம் கடகராசி, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் கன்னி, அதுக்கடுத்து மேக்சிமம் விருச்சக ராசி, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி. ஸோ இந்த ராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம் உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருவாங்க. ஆனா அந்த மகர ராசி மட்டும் விதிவிலக்கு. மகர ராசி உங்க கண்ட்ரோல்ல இருந்தாங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. மகர ராசிக்குள்ள நீங்க போய் கண்ட்ரோல் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு. அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ இந்த விதமான செயல்பாடுகள் எல்லாமே மேசராசியோடைய பொதுவான குணங்கள். அப்ப மேசராசிக்காரங்க வீட்டுல மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும்னா மண் பொம்மைகள் பார்த்துருக்கீங்களா? மண் பொம்மைகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுல இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வருகின்ற எதிர்வினைகளை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அழகான மண் பொம்மைகளை விற்கிங்க பாத்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்காக தான் விற்கிறாங்க. ஸோ நீங்க வாங்கி அதை வீட்டுல பயன்படுத்துங்க, உங்களுடைய அலுவலகத்துல பயன்படுத்துங்க. உங்க லைஃப் மிகப்பெரிய டேர்னிங் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு பொதுவான வழிபாடு, அதாவது மேச ராசி அன்பர்களுக்கு பொதுவான வழிபாடு அப்படின்னா ஸ்ரீ ரங்கநாதர், அதாவது ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு உங்களுடைய லைஃப்ல பெரிய மாற்றத்தையும் பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன்.